மதன் கார்க்கி வைரமுத்துவின் மகன் என்ற அடையாளம் மாறி இப்போது மதன் கார்க்கியின் தலை மீது மெல்ல மெல்ல ஒரு புது பெருமையும் பெருமிதமும் வந்து அமர்ந்திருக்கிறது. இனியும் இவரை வைரமுத்துவின் மகன் என்று சொல்வது பொருத்தமாக இருக்காது. மதன் கார்க்கியின் தனித்துவம், சாதனைகளின் அங்கம் என அவர் புதிய அடையாளமாக வியாபித்து எழுந்து நிற்கிறார். தற்போது மதன் கார்க்கிக்கு புதிய பெருமை ஒன்று கிடைத்துள்ளது. பலருக்கும் இப்படிப்பட்ட பெருமைகள் கிடைப்பது என்பது அரிதானது. அதைவிட அரிதானது பெரும் பெரும் சாதனைகள் படைத்த குழுவுடன் இவரது பெயரும் இணைந்திருப்பது. மதன் கார்க்கி பாடலாசிரியர் மட்டுமல்ல, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரோபோட்டிக்ஸில் நல்லறிவு பெற்றவர், மொழியியலாளர், வசனகர்த்தா, நாவலாசிரியர் என பலமுகம் கொண்டவர் மதன் கார்க்கி. தென்னிந்திய திரையுலகின் ஜாம்பவான் படங்களில் முக்கிய பங்காற்றிய பெருமை மதனுக்கு கிடைத்துள்ளது. எந்திரன், கத்தி, துப்பாக்கி, ஐ, பாகுபலி போன்ற படங்களில் இவரது பெரும் பங்கு உள்ளது. இந்த படங்களுக்குள் ஒரு ஒற்றுமை உண்டு. அத்தனையும் 100 கோடிகளை தாண்டி வசூல் ஈட்டிய படங்களாகும். இதில் முதலில் எந்திரன் பெரும் வரலாறு படைத்தது. அதை பாகுபலி வந்து முறியடித்துள்ளது. இந்த படங்களுக்கும் கார்க்கிக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. அத்தனை படங்களிலும் கார்க்கி முக்கிய பங்காற்றியுள்ளார். எந்திரன் படத்தில் இவரது பங்கு மகத்தானது. எந்திரன் படத்தின் வசனத்தில் ஷங்கருக்கு பேருதவி புரிந்தார் கார்க்கி. ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் குறித்து ஷங்கருக்கு உதவினார். துப்பாக்கி படத்தில் வரும் கூகுள் கூகுள் பாடலை எழுதி பட்டி தொட்டியெங்கும் பிரபலமானார். அதேபோன்று கத்தி படத்தில் வந்த செல்ஃபி புள்ள பாடலும் இவருடையதாகும். ஐ படத்தில் ஐலா ஐலா பாடல் இவருடையது. இந்த பாடலில் ஒவ்வொரு வரியும் இரு பொருள்படும்படியாக வந்திருக்கும். பாகுபலி படத்தில் மதன் கார்க்கியின் பங்கு மிக மகத்தானது. அந்த படத்தில் வரும் கிளிக்கி என்ற பாஷையை உருவாக்கிய பிதாமகன் இவர்தான். தமிழ் பதிப்பின் வசனத்தை எழுதியவரும் இவரே. தமிழிலும் தெலுங்கிலும் வந்த 100 கோடி படங்களில் மதன் கார்க்கியின் பெயரும் முக்கியமான அங்கமாக இணைந்திருப்பது நிச்சயம் அவருக்கு பெருமையாகத்தான் இருக்கும்.